வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். வாங்க. அப்புறம் ரூம்ல எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சுல? யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லையே? சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்ததே இல்ல சார். இவ்வளவு பெரிய ரெசார்ட்ல எல்லாம் தங்கினதே இல்ல சார். நாங்க உங்க ஸ்டாஃப்னு கூட யோசிக்காம உங்க லெவலுக்கு ஒரு வசதியை எங்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்கீங்களே சார். எங்களுக்கு என்ன சார் கம்ப்ளைண்ட் இருக்க போது? நாங்க பயங்கர ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹே முத்து, என்ன பேசுற? நான் உங்களை ஸ்டாஃப் மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எனக்கு ஃபேமிலி மாதிரி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளியால் ஆக்கிடாதீங்க. ஓகே? ஓகே சார். சார், நீங்க கேட்டதால சொல்றேன், இங்க வந்ததுல முத்துக்கு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் இல்ல, ஆனா எனக்கும் சகலைக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். ஆனா அத சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களால சரி பண்ண முடியாது. அப்படி என்ன கம்ப்ளைண்ட் என்னால சரி பண்ண முடியாத அளவுக்கு? என்ன சகல, 2 பேரும் பண்ணதை சொல்லிடலாமா? சும்மா இருங்க சகல, ஏற்கனவே இங்க புகஞ்சிட்டு இருக்கு, அதுல நீங்க வேற எண்ணெயை ஊத்திக்கிட்டு. என்ன அன்பு, என்னாச்சு? ஐயோ இல்ல, அவர்தான் சும்மா கிண்டலுக்கு சொல்றாரு சார், நீங்க சீரியஸா எல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படியா சரவணன்? கேக்குறாருல்ல, ஆமான்னு சொல்லுங்க. ஆமா சார். நீங்களாம் படுற கஷ்டத்தை பார்த்தா நான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறது கரெக்ட் தான் போல. மகேஷ், அவங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. நீயே இதெல்லாம் பார்த்து கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? சரவணன், முத்து, சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமா 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 ஆமா, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பார்த்தாலே நல்லா தெரியுது சார். இப்ப எங்க சார் போறோம்? சிவா வந்ததான் தெரியும் அன்பு. மித்ரா, சிவா எங்க இருக்காருன்னு கேளு. இது மேடம், ஹே, நீங்க கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, நான் இங்க தான் இருக்கேன். எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா? நாங்க எப்போ ரெடி ஆயிட்டோம் சார். போட்டிங் பண்ணலாம் சார், நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போனா கூட்டம் வந்துடும், அதுக்கப்புறம் சன் வந்துடும். முதல்ல போட்டிங் போயிட்டு அப்புறம் நம்ம ரோஸ் கார்டன் போலாம். ஓகே, போலாம். சார், எப்படி சார் போட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வேணும்? எல்லாருக்கும் ஒரே போட்டா வேணுமா, இல்ல கப்பல்ஸ்க்கு தனித்தனி போட்டா வேணுமா? அத சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற போட் பர்சன் தெரிஞ்சவர் தான், நான் கால் பண்ணி எப்படி வேணும்னு சொல்லிடுவேன். எல்லாம் ரெடியா இருக்கும் சார். ஹனிமூன் ட்ரிப்புக்காக தான் எல்லாம் வந்திருக்காங்க. ஜோடி ஜோடியாவே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ரைட் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சேர்ந்து எல்லாரும் வேணா ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம். சரிங்க சார், நான் பேசிடுறேன், வாங்க போலாம். யா, வாங்க. என்ன மித்ரா? மகேஷ், ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்தேன். ஓகே, மேக் இட் குவிக். சரி. சொல்லுங்க. எங்க மேடம் இருக்கீங்க? நான் எங்க இருந்த உனக்கு என்னையா? ஷகுவோட விஷயம் என்னாச்சு? மேடம், அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும்னு கால் பண்ணேன். நீங்க மீட்டிங்லயோ இல்ல மகேஷ் சார் கூடயோ இருக்கீங்களான்னு தெரிஞ்சு பேசினா வசதியா இருக்கும்ல. நான் தனியா தான் இருக்கேன், சொல்லுங்க. அத நான் எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல மேடம். என்னையா, என்னாச்சு? எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. டைம் இல்ல, எனக்கு மகேஷோட வெளியே போற வேலை இருக்கு. மேடம், இந்த ரகு பையன் இருக்கான்ல, அவன் கெட்ட பையன் மேடம். நீங்க கொடுத்த பணம் அவனுக்கு பத்தாதான். நீங்க கொடுத்த 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான் மேடம். நாடு விட்டு நாடு போய் வாழ இந்த 1 லட்சம் எப்படி போதுன்னு கேக்குறான் மேடம். என்ன கருணாகரன், விளையாடுறான் அவன்? 1 லட்சங்கிறது அவன் கை செலவுக்கு கொடுத்தது. அது போக மாச சம்பளம் 50,000 கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன்ல. வெறும் 30,000 சம்பளத்துக்கு செருப்படி வாங்கிட்டு இருந்தவனுக்கு 50,000 சம்பளம், கை செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா பத்தாதா? எதுக்கு மேல என்ன வேணுமா அவனுக்கு? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் மேடம். ஆனாலும் அவன் பொண்டாட்டி, பொண்ணு, குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் மறந்து நாடு விட்டு நாடு போறான்ல. போற இடத்துல என்ன நடக்கும், எப்படி இருக்குன்னு ஒண்ணும் தெரியாது இல்ல மேடம். 50,000 அந்த ஊர் விலைவாசிக்கு பத்துமான்னு தெரியாது.